ரொம்ப சூப்பராக இருக்கு ப்ரோ, ரொம்ப சூப்பராக இருக்கு. அவரை விட நட்டி சார் ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்காங்க. ஆர்தி அண்ணா ஃபுல்லாக டேரக்ஷனில் ஃபோக்கஸ் பண்ணிட்டாங்க. அவர் அதிகமாக சீன்ஸில் இருக்கிறத விட நட்டி சாரும் ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்காங்க. ரொம்ப சூப்பராக இருக்கு. படம் நல்லா இருந்துச்சு. படம் கண்டிப்பாக பாருங்க, சூப்பராக இருந்துச்சு. அது நான் நியூ டைரக்ஷன் அது இது மாதிரி அதெல்லாம் இல்லை, பட் ரொம்ப நல்லா இருந்துச்சு, என்கேஜிங்காக இருந்துச்சு. ஆஸ் யூஷுவல் ஆதினா மூவி தான். கேஸ்ட் அந்த இது நல்லா இல்லை, ஹியூமன்ஸாக இருங்க அப்படின்னு சொல்லி இது பண்ணுறாரு. நல்லா இருந்துச்சு பாருங்க. அண்ணன் படம் நிலவு ஒருத்து தான், ஆனால் இந்த படம் வந்து ரொம்ப கொஞ்சம் நல்லா இருக்கும் ப்ரோ, புதுசாக இருக்கும். மியூசியம் கூட சூப்பராக இருக்கும் ப்ரோ. மியூசியம் என்ன சொல்கிறது, டேரக்ஷன் பண்ணி பண்ணார். இதில் டேரக்ஷன் பண்ணி ப்ரொடியூஸ் பண்ணி அவரே என்ன சொல்கிறது, லிரிக்லேருந்து மியூசிக்லேருந்து எல்லாமே அவரே பண்ணியிருக்காரு. அது இந்த படத்தில் ஒரு 9 பாட்டு போட்டிருக்காரு. சூப்பராக இருந்துச்சு. என்னை பொறுத்தளவு படம் ஹிப்ஹாப் தமிழா நல்லா அருமையாக பண்ணியிருந்தாரு. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஆஃப்டர் லாங் டைம் நான் வந்து இந்த மாதிரி படம் பார்க்குது. ஆக்சுவலி இது வந்து என்னன்னா, இப்போ ஒரு மாஸ் ஹீரோ மாதிரி பண்ணாமல் ஒரு உண்மையிலேயே வந்து அந்த ஒரு சிச்சுவேஷனில் இருக்கக்கூடிய ஒரு நபருங்கிற மாதிரி தான் அவர் வந்து ஆக்ஷன் சீக்வன்ஸ் நிறைய இருந்தாலும் அந்த மாதிரி தான் பண்ணியிருக்காரு. ஸோ அது வந்து நம்மளால் ஏற்றுக்க முடியுது. அதே மாதிரி அவர் ஒரு ட்ரெண்ட் பர்சன் மாதிரி தான் அந்த படத்தில் காமிச்சிருக்காங்க. ஸோ அதனால் அவர் பண்ணுற ஆக்ஷன்லாம் ஓரளவுக்கு நம்புற மாதிரி இருக்குது. சும்மா ஓவரா ஹைப் அந்த மாதிரி எதுவும் பண்ணாமல் கரெக்டாக பண்ணியிருக்காரு அவர். படம் செம்மையாக இருக்குது, ஒர்த் வாட்சிங். கொடுத்த 200 ரூபாய்க்கு ரொம்ப ஒர்த்து. 1 மணி நேரம் 40 நிமிஷம் போகிறதே தெரில. எல்லாருமே பக்காவாக பண்ணியிருக்காங்க. ஆதி மட்டும் ஹீரோ கிடையாது, ஆதியோட மியூசிக் ஹீரோ, ஆதியோட டைரக்ஷன் ஹீரோ, ஆதி ஒரு ஹீரோ, நட்டி ஒரு ஹீரோ, சொல்லவே தேவையில்லை. முனிஷ்காந்த் ஒரு ஹீரோ. அவருடைய உருவத்துக்கு இந்த கேரக்டர் வந்து பொருந்தாது. வெற்றிமாறன் நீ ஓடி போயிருன்னு சொல்லிடுவாப்புல. அந்த மாதிரி ஒரு கேரக்டரை நீ இந்த கேரக்டர் நல்லா இருக்குண்ணா, நீ பண்ணுனான்னு சொல்லிட்டு பண்ணியிருக்காப்புல பாருங்க. நீங்கள் அந்த கண்டிப்பாக விசில் அடிக்காமல் வெளியே வர முடியாது. அவர் பண்ணுற அட்டகாசம் ஒரு என்ன சொல்கிறது, ஒரு மீம்ஸ் கிரியேட்டர் மாதிரி பண்ணிட்டு இருக்காப்புல. மீம்ஸ்லாம் போடுவானுங்க, அந்த அளவுக்கு பண்ணியிருக்காப்புல. இளைஞர்கள் 2K கிட்ஸோடைய பல்ஸை நல்லா அறிஞ்சு படம் பண்ணியிருக்காப்புல. இனிமேல் இந்த படம் ஜெயிக்கலன்னா நான் படம் பண்ண மாட்டேன்னு சொன்னாப்புல. அவ்வளோ கான்ஃபிடன்ஸ் சொன்னாப்புல. நிச்சயமாக வந்து இந்த படத்தில் ஜெயிச்சிட்டாரு. மியூசிக் நல்லா இருக்கு, வழக்கம் போல தான் நல்லா இருக்கு, ரொம்பவே நல்லா இருக்கு. இதுக்கு முன்னாடி ரிலீஸ் ஆன 2 படங்கள் வந்து அவர் பெருசா போகல ஆதி அண்ணாக்கு. இந்த படம் எப்படி? இல்ல படம் நல்லா இருக்கு. அவரோட ஃபேன்ஸ் கண்டிப்பா நல்லா இருக்கும். இது வந்து மனிதம் பத்தி பேசுறாங்க, தொடர்ந்து மெசேஜஸ் தான் சொல்லிட்டு இருக்காரு. இதுவுமே மெசேஜ் சம்மந்தப்பட்டது தான், நல்லா இருக்கு. மியூசிக்கும் சூப்பராக இருந்துச்சு. அதுக்குன்னு தனியாக டைம் எல்லாம் இல்லை, மிக்ஸ்லேயே வருது படம். அந்த சீன்ஸ் இதுலேயே வந்துடுது, ரொம்ப நல்லா இருக்கு. கடைசி உலக போரும் டைட்டிலுக்கு ஏற்ற மாதிரி படம் இருக்கா? இருக்கும், நீங்கள் பாருங்க, இருக்கும், கண்டிப்பாக இருக்கும். மாசான மொமெண்ட்ஸ்னு பெருசா இல்லை, நல்லா இருந்துச்சு. 9 பாட்டில் பார்த்தீங்கன்னா 9 படம் வராது. ஒரே படம் லாஸ்ட் பும்பாஷி படம் மட்டும் தான் நல்லா கொஞ்சம் லென்த்தாக வரும். மொத்தம் பேக்ஷன் மியூசிக் தான், விட்டு திருப்பாங்க ஒரு பிஜிஎம் போட்டு. இந்த படத்துல வந்து ஆதி அண்ணாக்கு மட்டும் தான் மெயின் இம்பார்ட்டன்ஸ். இல்லை ஆதி அண்ணா வந்து சொல்றது ஒரு எங்கே முக்கியமாக இருக்கோ அங்கே மட்டும் தான் வருவார். எல்லாத்தையும் அவர் காட்ட மாட்டாங்க. நட்டி சார் தான், நட்ராஜ் சார் தான், அவர் தான் வந்து கதை அவர் தான் ஸ்டார்ட் ஆகும். அவர்லேருந்து முடிகிற மட்டும் அவர் தான் கதை இருக்கும், ஃபுல்லாகவே போவோம். இல்லை அவ்வளோலாம் சொதப்பத மாதிரிலாம் எனக்கு தெரியல. என்ன பொறுத்தவரை படம் நான் படமாக பார்த்தேன் ப்ரோ, அவ்வளோதான். எனக்கு படத்தை பற்றி வேறு என்ன சொல்கிறதுன்னு தெரியல. அண்ட் மோரோவர் வந்து படமாக ஒரு கோர்வையாக பார்க்கும்போது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. நெகட்டிவாக சொல்லணும் அப்படின்னா எனக்கு சொல்ல தெரியல, அவ்வளோதான். நான் வந்து அந்த புலியோட சீன்லாம் வந்துட்டு நான் வந்து அதை வந்து நான் பெருசாக ரியாக்ட் பண்ண விரும்பலை. ஹீரோயினுக்கு ரொம்ப ஒரு முக்கியமான கேரக்டரு. ஹீரோயின் அவங்க தான் வந்து ஆல்மோஸ்ட் ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து மெயினாக ட்ராவல் பண்ணுறாங்க. செகண்ட் ஹாஃப்லேயும் அந்த கேரக்டருக்கு என்ன இம்பார்ட்டன்ஸ் இருக்குதோ அது வந்து இருக்குது. இந்த ஹீரோயின் சும்மா டம்மியாக வந்துட்டு போகிற மாதிரிலாம் கிடையாது. ஒர்த் வாட்சிங் ஃபேமிலியோட பார்க்கலாம். ஒரு 6 படம் வந்துச்சு, எல்லாமே ஃபீல் குட் மூவி. என்ன செய்யலான்னு பார்த்தோன்னா ஒரு ஆக்ஷன் ட்ராமா நான் விரும்புகிறேன். சரி இதை போய் பார்க்கலாம்னு நினச்சேன். ஆனால் ட்ரைலர் வந்து ரொம்ப மோசம். எப்படி கேட்டேன்னு சொல்லிக்கிட்டேன்னா, அவருக்குலாம் வந்து இந்த மிலிட்ரி மேன்லாம் ஒத்து வருமா, ஒரு பாடி லாங்குவேஜ், ஒரு எனர்ஜியான ஆள் அப்படின்னு பார்த்தா அந்த கான்செப்டே கிடையாது. இது சுத்தமாக வேறு கான்செப்ட்னால நல்லா ஆப்டாக பொருந்துச்சு. அவர் வந்து ஒரு ஹம்மிங் வந்து ஒரு ரேப்பில் கொடுக்குறாப்புல அப்படியே கூஸ் பம்பாக இருக்குது, எந்திரிக்குது. எந்த இடத்துல தேவையோ நம்மளை வந்து ஸ்லோ டவுன் பண்ண விடாமல் பண்ணுறது வந்து மியூசிக்கும் அவருடைய இடையில ஒரு பிட் வாய்ஸ் போட்டுகிட்டே இருக்காப்புல. சான்ஸே இல்லை. ஃபிலிம் ப்ரொடக்ஷன் எல்லா சைட்லையும் பூந்து விளையாடி இருக்காரு. மியூசிக்கை பொறுத்த வரைக்கும் அவர் சொல்ல வேணா இது அவரோட ஏரியா, அவரெல்லாம் ஒரு கில்லி மாதிரி பூந்து ஆட்டார். என்ன 25th மூவி இந்த மூவி வந்திருந்தால் ஃபேன்ஸுக்கு இன்னும் ஒரு ஃபீஸ்ட்டாக இருந்திருக்கும். மேபி பிடி சார் இது வச்சல. ஸோ அதுக்கு போல் இது வந்திருந்தால் எங்களுக்கு இன்னும் ஒரு ஃபீஸை செலிப்ரேட் பண்ணியிருப்போம். ஒர்க் அவுட் ஆயிருக்கு. லாஸ்ட் இன்டர்வியூ சொல்லியிருந்தார், நேற்று பிரசிடென்ட் சொல்லியிருந்தாரு, சினிமா சம்பாதிச்ச படத்தை வந்து மொத்தமாக இந்த செலவு பண்ணியிருக்கேன் அப்படின்ட்டு. இது ஒர்க் அவுட் படம் பண்ணுவேன், இந்த படம் ஒர்க் அவுட் ஆகும், திருப்பி இன்னொரு படம் பண்ணலாம். அவர் வந்து இதுக்கு முன்னாடி பிஃபோர் ரிலீஸ் ஆன 2 படங்கள் வந்து பெருசா போகல அவருக்கு. இந்த படங்கள் இல்லை இது கண்டிப்பாக போகும், எனக்கு தெரிஞ்சு கண்டிப்பாக போகும். நாசர் சார் அப்புறம் நாசர் வந்து இதில் நடிச்சிருக்காரு, இப்போ பிஎம் நடிச்சிருக்காரு, பெண் மிஷன் நடிச்சிருக்காரு, நல்ல ஆக்டிங்கு. சிங்கப்புலி அண்ணன் வந்து அவரும் சூப்பர், அவர் நல்லா காமெடி பண்ணுவார். சாரா இருக்காருல்ல, அவரும் வந்து அவர் தான் வந்து ஃபுல் என்டர்டைன்மெண்ட் படத்தில். அனகா மேம் நல்லா பண்ணியிருக்காங்க. லேக்கில் எதுவுமே இல்லை ப்ரோ, உண்மையிலே படம் சூப்பராக இருந்துச்சு. டைரக்ஷன் வைஸ், ஸ்க்ரீன் பிளே வைஸ், டெக்னிக்கல் வைஸுமே அவ்வளோ பேர். அவர் முக்கியமாக எல்லாருக்குமே வாய்ப்பு கொடுத்துட்டு ஒரு நல்ல ஒரு மனுஷன். ஜூனியர் ஆர்டிஸ்ட்டுக்கு ஒரு ஜூனியர்ஸாக வந்தாரா, அவர் வந்து அந்த ஒரு வில்லன் கேரக்டர் தேடி பார்த்தாங்களா, யாரும் வில்லன் வந்து கிடைக்கலையா, அந்த மனுஷனை வில்லனாக போட்டு அது ஒரு நல்ல ஒரு
ஃபர்ஸ்ட் ஹாஃப் வரைக்கும் உண்மையிலேயே ஒரு வேற ரேஞ்சு படம் மாதிரி இருந்துச்சு. நம்ம கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. ட்ரெய்லர் பார்க்கும்போது நான் எதிர்பார்க்கல, ஏன்னா இந்த அளவுக்கு ட்ரெய்லர் இருக்குது. ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து உண்மையிலே வேற ரேஞ்சில் இருந்துச்சு. செகண்ட் ஹாஃப் வந்து அவர் அதே இது கன்டினியூ பண்ண ட்ரை பண்ணியிருக்காரு. பட் ஒரு சில இடத்துல கொஞ்சம் ஒர்க் அவுட் ஆகிறதுனால படம் கொஞ்சம் ஒரு ஸ்லோவாக இருக்குது. பாலிடிக்ஸ் கிடையாது, ஒரு மனிதத்தை பற்றி பேசியிருக்காப்ல. மனிதன் வந்து எல்லாம் கிடைக்கும் போது தும்முறா தெரியும். அவனுக்கு ஒன்றுமே கிடைக்கல, ஒரு காட்டுக்குள்ளே 2 பேரை விட்டாங்க, சோறு தண்ணி இல்லாமல். அப்போ நீங்கள் என்ன செய்யணும்? ஃப்ரெண்ட்ஷிப் ஆயுதாகணும். இந்த ஃப்ரெண்ட்ஷிப்பை வந்து நீ பணம் இருந்தாலும் பண்ணு, பணம் இல்லாட்டினாலும் நீ ஃப்ரெண்ட்ஷிப்பாக பண்ணு. மனுஷன் நம்ம சந்தோஷமாக இருக்கலாம், ஃப்ரெண்டாக இருக்கலாம்ங்கிறது கான்செப்ட். கேரக்டர் வைஸ் வந்து எல்லாமே யூஸ் பண்ணியிருக்காங்க. அது வந்து இவங்களை ஒரு பெரிய மல்டி ஸ்டார் ஒரு ஸ்டாரை கொண்டு வந்துட்டோம். இவங்களை படத்தில் யூஸ் பண்ணி யாரும் வெளில போய் சொல்ல முடியாது. நாசர் சார் இருக்கார், நாசர் சார் கரெக்டாக யூஸ் பண்ணியிருக்காரு. நட்டி சார் இருக்கார். நட்டி சார் வந்து படத்தை த்ரூ கோட்டாக ஃபஸ்ட்டு இன்ட்ரக்ஷன் அவர் தான், அவரோட வயசில் தான் ஆரம்பிக்கும், எண்டிங் ஒரு வயசில் தான் முடியும். ஸோ முழுக்க அவரோட கேரக்டர் வந்து பக்கா யூஸ் பண்ணியிருக்காங்க. ஹீரோயினுக்கு வந்து ஹீரோயினோட லவ் போர்ஷன் பெருசாக படத்தில் கிடையாது. பட் அங்கே கேரியாக இருக்கும், ஒர்க் அவுட் ஆகுது. சிங்கமணி சார் இருக்காரு, கல்யாண் மாஸ்டர் பண்ணியிருக்காரு. எல்லாரோட கேரக்டர் பக்காவாக கொண்டு வந்திருக்காங்க. ட்விஸ்ட் இருக்கும் ப்ரோ. நீங்கள் தேட்டரில் பார்த்தீங்கன்னா அந்த இது சொல்கிறது ஒரு ஸ்க்ரீன் நல்லா எடுத்துருக்காங்க. இன்ட்ரெஸ்டிங் நல்லா இருக்கும் ப்ரோ. நல்லா குஷ் பம்பாக இருக்கும், தெரிக்கும் ப்ரோ. சேப்பாங்க கிரௌண்டில் அச்சு, சேப்பாங்களோட எல்ஐசிலேருந்து சென்ட்ரல் ஜெயிலேருந்து எல்லாம் ஜெயிலர் பார்க்கும்போது தேட்டரில் பார்த்தீங்கன்னா இன்னும் எக்ஸ்பீரியன்ஸ் சூப்பராக இருக்குது. கண்டிப்பாக படம் ஹிட்டு. என்னை பொறுத்தளவு ஒரு உலகப்போர் எதுக்கு நடக்குது? ஸோ 2ஆம் உலகப்போர், 3ஆம் உலகப்போர், 4ஆம் உலகப்போர் நிறைய நடக்கும். பட் ஆனால் இதில் வந்து எப்படி நம்ம இந்தியா வந்து எப்படி கடந்து வராங்க, அதை பேஸ் பண்ணி எப்படி அவங்க போகிறாங்கன்றதை பேஸ் பண்ணி தான் இருக்குது. செகண்ட் பார்ட்டுக்கு லீடு கொடுத்துருக்காங்க, கண்டிப்பாக கொடுத்துருக்காங்க. அண்ட் முக்கியமாக லாஸ்ட்டில் ஒருத்தர் வராரு, வில்லன், புது வில்லன் ஒருத்தர் வராரு பாருங்க. எமோஷன்லாம் செம்மையாக கனெக்ட் ஆகுது. ஒரு சீன்லாம் வந்து ஒருத்தர் வந்து அப்படி வந்து கையை பிடிப்பாப்புல, அங்கெல்லாம் நம்மள அப்படியே கூஸ் பம்பாக இருக்குது. ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. அதே சொல்ல எந்த இடத்துல என்ன பண்ணணுங்கிறது ரொம்ப தெளிவாக டைரக்ஷனில் பண்ணியிருக்காப்ல. இத்தனை டைரக்ஷன் பண்ணதெல்லாம் ஒரு ஜாலியாக பண்ணிட்டு போயிட்டாப்ல. அதுக்கு தோதமாக ஹீரோயின் இருக்கும், சாங்கு நிறைய டைம் இருக்கும், ஸ்பேஸ் இருந்துச்சு, சுந்தர்சி இருந்தார், எல்லாம் சேர்த்து பண்ணினாங்க. இந்த படத்தில் அவருடைய முழு காசு ஜெயிச்சே ஆகணுன்ற கட்டாயம் கரெக்டாக பண்ணி ஜெயிச்சிட்டாப்ல தான் நான் சொல்கிறேன். இது வந்து தேட்டரில் பார்த்தா நல்லாயிருக்கும். ஏன்னா சிஜி ஒர்க்ஸ் பண்ணியிருக்காங்க. ஒரு லோ பட்ஜெட் இப்படி ஒரு சிஜி ஒர்க்ஸ் பண்ணியிருக்காங்க போது இது தேட்டரில் பார்த்தா தான் மக்களுக்கு புரியும். இல்லை ஷோர் அங்கங்கே சில ஃப்ளாஸ் இருக்குது, இல்லாமல் இருக்காது. பட் இதுக்கு முன்னாடி பார்த்த சிஜியோட வந்த மூவியோட கம்பேர் பண்ணும்போது இது ஃபைன். இந்த பட்ஜெட்டுக்கு இது ரொம்ப ஃபைனாக தான் இருக்கும் பார்க்கறதுக்கு. வந்து லவ் சீக்வன்ஸ் ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் தூரம் வரும், அது நல்லா ஒரு கிடச்சி. காமெடி பெருசாக கிடையாது, 1-2 இடத்துல சிரிக்கிற மாதிரி இருக்கே தவிர இது வந்து காமெடி படமே கிடையாது. கிராஃபிக்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா எப்போவுமே தமிழ் சினிமா வந்து மொக்கையாக இருக்கும். அது காரணம் பட்ஜெட். ஆனால் இதில் அதெல்லாம் இல்லாமல் தேவையில்லாத கிராஃபிக்ஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. முக்கியமாக சொல்ல முடியும்னா செகண்ட் பார்ட்டுக்கு லீடு கொடுத்துருக்காங்க. கண்டிப்பாக இன்னொரு பாட்டு இருக்குது, எதிர்பார்க்கவே இல்லை. சரி ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல காலி பண்ணிட்டாங்க, முடிஞ்சு நினச்சோம் அடடா அப்படிங்கும்போது செகண்ட் பார்ட் லீடு கொடுத்தாங்க, விசில் அடிச்சு வெளியே வந்தாச்சு. செகண்ட் பார்ட்டும் கண்டிப்பாக பெரிய அளவில் பேச செம்மையாக இருக்குது, செம்மையாக ஒர்க் அவுட் ஆகிருக்குது. பண்ணியிருக்காப்புல, நல்லா பண்ணியிருக்காங்க. ஹீரோயின் சூப்பராக பண்ணியிருந்தாங்க. புதுசாக அந்த வில்லனுமே செம்மையாக பண்ணியிருந்தாரு. எங்கேயுமே பேச யாருக்குமே லேக் இல்லை, எல்லாருக்கும் ஸ்க்ரீன் ஸ்பேஸ் அழகாக கொடுத்துருக்காங்க. அதான் ப்ரோ, மார்வல் சீரிஸை பொறுத்த வரைக்கும் அந்த வேட்டிகன் சிட்டியோட நியூயார்க் சிட்டி அழிக்காத படமே இருக்காது. செத்து இல்லாத மாதிரி அடிச்சு விடுறாங்க. இது வந்து நம்ம சேப்பாக் சிட்டி நம்மளோட அடையாளம் போட்டு விடுறாங்க, அவ்வளோதான். ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு த்ரில்லர் வந்துட்டு ஒரு 6 out of 10 கொடுக்கலாங்க. கண்டிப்பாக வர்த் வாட்சிங் பாருங்க. இந்த குறையில் எல்லாம் தேட்டரில் பாருங்கள், யாரை படத்தை மிஸ் பண்ணாதீங்க.